அனைவருக்கும் வணக்கங்கள். ஆண்டு வரை உலகத்தில் மிக பணக்கார கடவுள் அப்படின்னா திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவில் தான். ஆனால் 2011 ஆண்டு ஒரு கோவிலில் சோதனை நடத்துகிறாங்க. அந்த கோவில் கிடைத்த செல்வங்களை வைத்து இந்தியாவில் உள்ள மொத்த கோவில்களின் மேற்கூரைகளை தங்கத்தாலேயே செய்யலாம். அவ்வளவு செல்வங்கள் அந்த கோவிலில் கிடைக்குது. அந்த கோவில் தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோவில். அந்த கோவிலின் உள்ளே பாம்பின் மேல் இறைவன் மட்டும் படுத்துக்கொள்ளவில்லை, பல லட்சம் வைரங்களும் வைடூரியங்களும் அந்த கோவிலில் கிடைக்குது. அப்படி அந்த அதல பாதாளத்தில் எப்படி இவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாங்க என்ற வரலாற்றை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஒரு அரசர் ஒரு கோவிலை கட்டுகிறார் என்றால் அந்த கோவில் அவருடைய வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாம அவருடைய சொத்துக்களை சேர்த்து வைக்கும் சேமிப்பு கிடங்காகவும் வரி வசூல் செய்யும் பண்டக சாலையாகவும் தான் இருந்தது. ஏன் நம் தமிழின் பெருமை தஞ்சை பெருவுடையார் கோவிலை சுற்றிய பெரிய அகழிகளும் பல்வேறு நிலவரைகளும் இருந்தது. அந்த கோவிலை சுற்றிய பெரிய அகழியில் பெரிய முதலைகள் இருந்தது. போரின் போது நம் மன்னன் அகப்பட்டாலும் நம்மளுடைய சொத்துக்களும் நம்மளுடைய பாரம்பரியமும் எதிரி நாட்டு மன்னனுக்கு அகப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு முன் யோசனையோட ஒரு கோவிலை கட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கோவில் தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது. செல்வத்தின் அதிபதியான திருப்பதி ஏழுமலையானையே மிஞ்சிவிடும் அளவிற்கு இந்த கோவிலில் எப்படி செல்வங்கள் சேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள நாம் அதிகமாக பின்னோக்கி செல்ல வேண்டும். இந்த கோவிலை யார் கட்டினார்கள் என்ற சரிவர தகவல் நமக்கு கிடைக்கல. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவில் முழுமையாக கட்டப்படுகிறது என்ற செய்தி நமக்கு அங்குள்ள கல்வெட்டுகளின் மூலமா நமக்கு தெரிய வருது. கேரள கட்டிடக்கலை முழுவதும் மரத்தால் செய்யப்படுது. முழுவதும் மரத்தாலான இந்த கோவில் ஒரு முறை எரிந்து போகிறது. அங்கே மூலவராக இருக்கும் பாம்பின் மேல் படித்திருக்கும் பெருமாளும் சேர்ந்து எரிந்து போகிறார். அதன் பிறகு ஒரு அரசர் வருகிறார். அவர் பெயர் மார்த்தாண்டவர்மா. அவர் திருவிதாங்கூர் அரசை நிறுவி பல காலமாக ஆட்சி செய்துட்டு வர்றாரு. 1729 1758 வரை தென் கேரளா முழுவதையும் இவர் ஆட்சி செய்துட்டு வர்றாரு. இன்று இருக்கும் பத்மநாப சுவாமி திருக்கோவில் இவர் கட்டியதுதான். ஏற்கனவே இருந்த கோவிலை கொஞ்சம் பெரிதாக்கி பல்வேறு நிலவரைகளை கொண்டு புதுசாக கட்டுறாரு. இன்று இந்த கோவிலில் இருக்கும் விஷ்ணு சிலை நேபாளத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட சாலகிராம கல்லால் செய்யப்படுது. சாலகிராமக்கல் நேபாளத்தில் ஓடும் கண்டகி என்ற ஆற்றில் கிடைக்கும் புனிதக்கல். இவர் பல்வேறு அரசர்களை போர்க்கொண்டு வெற்றி பெற்று பல்வேறு செல்வங்களை சேர்த்தாலும் இவருக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர்களுடைய காலகட்டங்களில் கிடைக்கப்பட்ட வைரங்களும் வைடூரியங்களும் தங்க நாணயங்களும் இருக்கு. இந்த தங்க நாணயங்கள் பல்வேறு அயல்நாட்டு நாணயங்களும் இருக்கு. இந்த நாணயங்கள் எல்லாம் இவருக்கு எப்படி வந்திருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். கிமு 31 350 வரை ரோமானிய அரசர்களும் சரித்திர ஆசிரியர்களும் தங்களுடைய மனைவிகளை சந்தோஷப்படுத்த விலை உயர்ந்த பட்டுகளையும் வாசனை திரவங்களையும் வாங்குறாங்க. அதற்கு பதிலாக அவர்களிடம் உள்ள தங்க நாணயங்களை பண்டமாற்று முறை மூலம் கொடுத்துட்டு தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வர்த்தகர்களிடமிருந்து வாங்கிட்டு செல்றாங்க. இப்படிதான் இவர்களுக்கு இந்த அயல்நாட்டு நாணயங்களும் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். இதன்படி கடல் வாணிகம் மேற்கொண்டதன் மூலம் நமக்கு இந்த தங்க நாணயங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த தங்க நாணயங்கள் தென்னிந்திய நகரங்களில் செல்வ செழிப்பாக சேர்ந்தது. இந்த செல்வங்களை தான் உருவாக்கிய பத்மநாப கோவிலில் 6 நிலவரைகளை ஏற்படுத்தி இவர் பதுக்கி வைக்கிறாரு. அனந்தசுவாமி இருக்கும் கர்ப்பகிரகத்தில் 20 அடி ஆழத்திலிருந்து இந்த 6 நிலவரைகள் தொடங்குது. இவர் காலகட்டத்தில் சேர்த்த வைரங்களும் வைடூரியங்களும் தங்க நாணயங்களும் 2011 வரை அந்த கோவிலிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை வெளியே எடுத்த பிறகுதான் இன்று உலகத்தில் மிக பணக்கார கடவுளாக பத்மநாப சுவாமி கோயில் இருக்கும் அனந்த சுவாமி இருக்கிறார். இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்த இந்த அரசர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய உறைவாளை அனந்த பத்மநாப சுவாமி முன்னிலையில் உறைவாளை சமர்ப்பித்து தன்னை ஒரு தாசன் எவன் முன்னிலையில் தன்னுடைய உறைவாளை சமர்ப்பித்து யார் முன் வணங்கினாலும் தானும் தன் கீழுள்ள அரசும் யார் முன் வணங்கினானோ அவனுக்கு சொந்தம் என்று பொருள். அதன் அடிப்படையில் தன்னையும் தன் நாட்டையும் ஒப்படைத்து தன்னை ஒரு தாசனாக்கி கொண்டார். தாசன் என்றால் கட்டளையிட்டு வேலை செய்வர் என்று பொருள். ஆனால் வேலையாட்கள் கிடையாது. வேலையாட்கள் வேலையை விடலாம், ஆனால் தாசன் ஒருபோதும் தன்னுடைய வேலையை விட முடியாது. தான் மட்டுமில்லாமல் தன்னுடைய வம்சத்தையே தாசனாக்கி கொண்டார். இதன் பிறகு இந்த வம்சத்தில் பெயர்களுக்கு பின்னால் பத்மநாபதாசர் என்ற அடைமொழியும் சேர்ந்து வந்தது.
இதன் மூலம் திருவிதாங்கூர் அரசிற்கு பத்மநாப சுவாமியை மன்னராகும் நிலை உண்டானது. அதனால் என்னவோ கடவுளின் தேசமாக கேரளா இன்றும் உள்ளது. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்து ஆட்சி செய்கிறாங்க, அவர்களின் கண்ணில் இந்த கோவில் படாமல் போனது எப்படி? 2011 சோதனை செய்கிறாங்க, அதில் 6 கதவுகள் 5 மட்டும்தான் திறக்கிறாங்க, அந்த ஒரு கதவை ஏன் திறக்கலை? அந்த ஒரு கதவை திறந்தால் உலகம் அழியக்கூடும் என்று சொல்லப்படுது, அந்த ஒரு கதவை ஏன் திறக்கலை? மற்ற 5 கதவுகளில் கிடைத்த செல்வங்கள் எவ்வளோ போன்ற பல்வேறு விஷயங்கள் அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம். இப்போ பேச போகிறது இந்த டாபிக்கு கொஞ்சம் ரிலேட்டட், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நம் முன்னோர்கள் ஏற்படுத்திட்டு போன வரலாறு. ஆனால் நம்மளுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? கள்ளசாராயம் காசுறது, கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள், கள்ளசாராயம் குடிச்சு படுத்துக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது, ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு ஒருத்தன் நல்லவனை எப்படி கெட்டவனாக போர்ட்ரேட் பண்ணுறது, இப்படி ஒருத்தனை பேசி முடிச்சிட்டாங்க. ஒருத்தர் முடிச்சிட்டானுங்க, இப்போ தான் ஒருத்தருக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கானுங்க. நான் யாரை சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம், புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, எல்லாரும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நன்றி.